இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஃப்ரேமில் வந்து கிளாத் செட் பண்ணுறதை பற்றி. ஸோ அது வந்து ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரேமில் வுட்டன் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரேமில் மொத்தம் 2 ஃப்ரேம் இருக்கும். ஒன்று வந்து என்டையர் சர்க்கிளாக இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து லாக் இருக்கும். நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ மாதிரியாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று இருக்கும். ஸோ இங்கே நான் செப்பரேட் பண்ணி வச்சே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் வந்து எப்பயுமே வந்து அப்பராக தான் இருக்கணும். ஒரு கிளாத் வைக்கிறோன்னா அந்த கிளாத்தோடைய டாப் சைடில் அது இருக்கணும், பாட்டம் சைடில் வந்து என்டையர் சர்க்கிள் இருக்கணும். ஏன் இதை வந்து டாப் சைடில் வைக்கிறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இதை டாப் சைடில் வைக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது பாட்டம் சைடில் வைக்கக்கூடிய என்டையர் சர்க்கிள். இதில் வந்து அந்த ஸ்க்ரூ டைப் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த என்டையர் சர்க்கிள் இருக்க அந்த ஃப்ரேமை வந்து ஒரு தரையில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ண போகிறீங்களோ அது எந்த கிளாத்துக்கு பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத் வந்து மேலே வச்சுருங்க. மேலே வச்ச உடனே அதோடைய சர்க்கிள் வந்து உங்களால் விசிபிளாகவே பார்க்க முடியும் எங்கே செட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்க அந்த சர்க்கிள் ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக லூசன் பண்ணிக்கோங்க. லூசன் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ரேம் நல்லா ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சில இது லூசஸாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து மிடில் தெரியும், அந்த கிளாத் வந்து ரொம்ப க்ரிப் இருக்காது, ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ஸ்க்ரூ வந்து வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து அந்த கிளாத் வச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. டைட்டன் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அது எந்த பர்பஸ்க்காகனா மிடில் ஆஃப் த கிளாத் நீங்கள் எதை வந்து அந்த ஃப்ரேமில் செட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஒரு கிரிப்னஸ்க்காக பண்ணுற ஒரு பர்பஸாகவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ சைடில் இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைட்டனிங் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு கிரிப்னஸ் அந்த ஃப்ரேம்க்கு ஈக்குவலாக வந்து உங்களோட கிளாத் இருக்கும் நீங்கள் பண்ணுறது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 இதுவும் மட்டும்தான் இந்த ஃப்ரேமில் ஃபாலோ பண்ணக்கூடியது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா என்டையர் சர்க்கிள் இருக்க அந்த ஃப்ரேம் வைக்கணும். டாப்பில் தான் எப்பயுமே வந்து ஸ்க்ரூ டைப் சர்க்கிள் இருக்கணும். இன் பிட்வீன் கிளாத் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ டைப் ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்ஸை டைட் பண்ணுறப்போ உங்களோட சென்டர் போர்ஷன் வந்து நல்லா வந்து ஒரு கிரிப்னஸோடு இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் டைட்டன் பண்ணலை, ஸ்க்ரூவையும் டைட் பண்ணல, நான் அப்படியே போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களால் வந்து அந்த டிசைன்ஸ் நீங்கள் போடுறத கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபினிஷ் லுக் கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து இது டவுன்வர்ட்ஸாக நீங்கள் போட போட உங்களோட கை வந்து அதில் பட வெயிட் தாங்க முடியாமல் அது டவுன்வர்ட்ஸாக இறங்கிடும் நீங்கள் போடுற கிளாத். இதே வந்து நீங்கள் இந்த கிரிப் அப்படி போட்டிங்கன்னா கிரிப்னஸோடு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தான் வெயிட் போட்டாலும் அந்த கிளாத் வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷனாக அப்படியே அந்த ஃப்ரேம்க்கு ஈக்குவலாக வந்து அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.